ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு REVA'S. நான் ரேவதி சிவகுமார். இன்றைக்கி காலியான பெப்சி கேன் வச்சு ஒரு அழகான ஃப்ளவர் வாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இது செய்கிறதுக்காக 1/2 லிட்டர் அளவுக்கு இருக்கக்கூடிய பெப்சி கேன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஃப்ளவர் வாஸ் செய்கிறதுக்காக நம்மளுக்கு வாட்டர் பாட்டிலுடைய மேல் பகுதியும் தேவைப்படும். அதனால் ஒரு வாட்டர் பாட்டிலிருந்து மேல் பகுதியும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது இருக்கட்டும். ஃபஸ்ட்டு இந்த பெப்சி பாட்டிலில் இருக்கிற இந்த பெப்சி பேப்பரை நம்ம எடுத்துடலாம். எடுத்தாச்சு. இப்போது இந்த பெப்சி பாட்டிலில் மேல் பகுதியும் அடிப்பகுதியும் மட்டும்தான் நம்மளுக்கு தேவைப்படும். நடுவில் இருக்கிறது தேவைப்படாதுங்க. ஸோ அதனால் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சிசர் யூஸ் பண்ணி கூட கட் பண்ணிக்கோங்க. சின்ன குழந்தைங்க நீங்கள் இதை செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட கொடுத்து இதை கட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ மேல் பகுதியை கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இது இருக்கட்டும். இப்போ இந்த நடுவில் உள்ளதையும் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அடியில் உள்ளதையும் மேலே உள்ளதையும் மட்டும் வச்சு நம்ம இந்த ஃப்ளவர் வாஸ் பண்ணிடலாம். நடுவில் உள்ளதை நீங்கள் கட் பண்ணிவிட்டு இதை வந்து வேறு ஏதாவது கிராஃப்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பெப்சி பாட்டிலோட மூடிக்கு கொஞ்சம் கீழே இருக்குல்லையா, இந்த இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு, கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இதை வந்து சிசர் வச்சு கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டங்க. அதனால் கட்டர் யூஸ் பண்ணியே கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3 பார்ட்டையுமே நம்ம ஒட்ட வைக்க போகிறோம். ஒட்ட வைக்கிறதுக்கு முன்னாடி இது நீங்கள் வந்து கட் பண்ண ஃபஸ்ட்டு வாட்டர் பாட்டில் கட் பண்ண சொன்னேன் இல்லையா, இந்த கட் பண்ணி வச்சுருந்ததில் ஒரு அழகான ஃப்ளவர் மாதிரி நான் மார்க்கரால் மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு கட் பண்ணணுன்னா கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைனில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க மேலே உள்ள பகுதியை. இப்போது நம்ம கட் பண்ணி வச்ச 3 பார்ட்டையுமே நீங்கள் வந்து ஒரு சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கிற மாதிரி சரி பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் நீட்டாக கட் பண்ணியிருந்தீங்கன்னா இது தேவைப்படாதுங்க. இப்போ நான் சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி இதை கொஞ்சம் நல்லா சரி பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா க்ளூ போட்டுட்டு இதை ஒட்ட வைக்க போகிறேன். ஹார்ட் க்ளூ கன் இருந்ததுன்னா ரொம்ப குயிக்காக ஒட்டிடுங்க, சீக்கிரமாக ஸ்டிக் ஆகும். அதுனா நான் வந்து இன்றைக்கி ஃபெவிபாண்ட் மாதிரியான ஒரு க்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன், UHU. இதுவும் சீக்கிரமாக ஒட்டும். நம்ம ஊரில் கிடைக்கிற ஃபெவிபாண்ட் மாதிரி தான் இது. இப்போது இந்த க்ளூ போட்டாச்சுங்க. பெப்சி பாட்டிலோடைய மேல் பகுதியை இப்போ ஒட்ட வைக்கிறேன். இது ஒட்டினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற வாட்டர் பாட்டிலுடைய மேல் பகுதியையும் இது கூடவே நம்ம இந்த க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்ட வச்சிடலாம். ஹார்ட் க்ளூ கன் தீந்துருச்சு, அதனால தான் நான் இன்றைக்கி இதை யூஸ் பண்ணுறேன். ஹார்ட் க்ளூ கன் இருந்துச்சு அப்படின்னா ஹார்ட் க்ளூ கன் யூஸ் பண்ணி நீங்கள் ஒட்ட வச்சுக்கோங்க. அது ரொம்ப குயிக்காக சீக்கிரமாக ஒட்டிடும். இப்போ இதை ஒட்ட வச்சாச்சு. இது நல்லா ட்ரை ஆகட்டும். இது ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுருக்கிற செஸ்ஸோ அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம டேரெக்டாக இந்த பாட்டிலில் பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ நல்லா இருக்காதுங்க. பெயிண்ட் பண்ணுறது கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ப்ரைமர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பெயிண்ட் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. இந்த ஹோம்மேட் செஸ்ஸோடைய லிங்க் வந்து நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக இந்த ப்ரைமர் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம இதுக்கு மேலே அக்ரலிக் பெயிண்ட் கொடுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒயிட் கலரில் அக்ரலிக் பெயிண்ட் தாங்க கொடுக்க போகிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சாக் பெயிண்ட்டோ அல்லது வேறு கலரில் அக்ரலிக் பெயிண்ட்டோ கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். அது உங்களோட விருப்பம். அக்ரிலிக் பெயிண்ட் கொடுத்துட்டு இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதுக்கு மேலே டெக்கோபேஜ் டிஷ்யூ பேப்பர் ஒட்ட போகிறோங்க. இதுதான் டெக்கோபேஜ்க்குரிய டிஷ்யூ பேப்பர். இப்போது இது வந்து நம்ம ஊரில் 10 ரூபாயிலேருந்து 40 ரூபா வரைக்கும் கிடைக்குதுங்க. இந்த டிஷ்யூ பேப்பரில் ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்தோம் அப்படின்னா அதில் 4 தடவை நம்ம டிசைன் பண்ணுற மாதிரி 4 டிஷ்யூ பேப்பர் சேர்ந்தாப்பில் இருக்கும். இதிலேருந்து தான் நம்ம கட் பண்ணி எடுத்து இந்த டெக்கோபேஜ் ஒர்க் நம்ம பண்ண போகிறோம். இது நம்ம ஒட்டுறதுக்கு முன்னாடி இந்த டிஷ்யூ பேப்பரில் பின்பக்கத்தில் ஒரு 2 லேயரோ அல்லது 1 லேயரோ அது வந்து நீங்கள் வாங்குகிற
டிஷ்யூ பேப்பரை பொறுத்து அது வந்து 2 அல்லது 3 லேயர் கூட இருக்குங்க டிஷ்யூ பேப்பர். அதனால நீங்கள் வந்து அதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா சிங்கிளாக இருக்கிற இந்த டெக்கோபேஜ்க்குரிய இந்த டிஷ்யூவை மட்டும் நீங்கள் எடுத்து ஒட்டணும். அப்போ தான் உங்களோட ஒர்க் வந்து ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நான் மோட்போஜ் அப்ளை பண்ணிக்கிறேன். மோட்போஜ் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம டெக்கோபேஜ் டிஷ்யூலேருந்து கொஞ்சமாக எடுத்து நான் இதில் ஒட்டிக்கிறேன். இதே மாதிரியே எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம இந்த டிஷ்யூ ஒட்டிடலாம். இது ஒட்டும் போது கொஞ்சம் கவனமாக ஒட்டுங்க. இது ஒட்டினதுக்கப்புறமும் இதுக்கு மேலே நம்ம மோட்போஜ் அப்ளை பண்ணணும். அப்போ தான் இது நல்லா ஷைனிங்காகவும் பிரிஞ்சு வராமலும் நல்லா இருக்கும். எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் நான் வந்து இந்த டெக்கோபேஜ்க்குரிய டிஷ்யூ பேப்பர் எடுத்து ஒட்ட போகிறேங்க. இதை ஒட்டும் போது கொஞ்சம் கவனமாக பார்த்து ஒட்டுங்க, ஏன்னா இது ரொம்ப டெலிகேட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை ஒட்டும் போது கவனமாக பார்த்து ஒட்டுங்க, எந்த விதமான சுருக்கமும் இல்லாமல் ஒட்டுங்க, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக இது ரெடி ஆயிரும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது இந்த ஃப்ளவர் வாஸோட மேல் பகுதியிலையும் இதே மாதிரி நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிறேன். இது வந்து நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை கம்ப்ளீட்டாக முடித்ததுக்கப்புறம் ஒரு கோட்டிங் மோட்போஜ் கொடுத்துருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வார்னிஷ் கூட கொடுத்துக்கோங்க. இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸோ அல்லது ஒரிஜினலாக உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் தோட்டத்தில் இருக்கிற ஃப்ளவர்ஸோ நீங்கள் இதில் வச்சுக்கலாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் சூப்பராகவும் இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது எப்படி வந்துருந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ரேவாஸ் ஆர்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற புது புது வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்கள் எல்லா வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. Thanks for watching.